அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரியை அழிக்கக்கூடிய முட்டை மாந்திரீகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாந்திரீக முறை ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் எளிமையாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்துச்சுன்னா இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இது முழுக்க முழுக்க அதர்வன பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய எதிரிகள் மேலே ஒரு தடவை இதை பிரயோகம் பண்ணிட்டாலே போதும், எதிரிகள் என்ன செஞ்சிருவான், மரணம் தான் அவனுக்கு நிகழாது தவிர அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், எல்லாமே அவனை விட்டு போயிடும். சரிங்களா? அவன் ஒரு தனி மரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகப்படுவான். சரிங்களா? இது முழுக்க முழுக்க எதிரிக்கு ஒரு செய்வன வைக்கிறது போல தான். சரிங்களா? அது செய்வன வைக்கிறது போல தான் இந்த பிரயோக முறை. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை தப்பே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீதோ, கர்ப்பிணி பெண்கள் மீதோ, குழந்தைகள் மீதோ இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எத்தனை நாள் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அதற்கு ஈடான நாளில் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பிரயோக முறையை உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால் துன்பப்படுறீங்க, எதிரிகள்னால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரயோக முறையை எதிரி மேலே பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா எதிரிக்கு எந்தெந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுடைய கை கால் இந்த விஷயங்கள்லாம் அவன் என்ன செஞ்சிடும் அப்படின்னா செயல் இழந்து போயிடும். சரிங்களா? அவனுடைய தொழில், அவனுடைய செல்வம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேர் புகழ் எல்லாமே, அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அவனை விட்டு போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா அவன் ஒரு தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். சரிங்களா? எல்லாமே அவனை விட்டு போயிடும். சரிங்களா? அவனுக்கு மரணம் மட்டும்தான் வராது தவிர அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவனை விட்டு போயிடும். சரிங்களா? நோய் நொடி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் எதிரிக்கு முழுக்க முழுக்க இது செய்வனை வைக்கிறது அப்படிங்கிறது இது. சரிங்களா? இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா அமாவாசை நாள்லையும் பண்ணலாம், இல்லை எதிரியுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதிரிக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்லையும் பண்ணலாம். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா அமாவாசை நாள்லையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை ராகு கால நேரத்துலையும் பண்ணலாம். இந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் பண்ணக்கூடாது. மயானம், காடு பகுதி, இல்லைன்னா குளக்கரை, இந்த மாதிரி தனிமையான இடங்களில் தான் இந்த பூஜை முறையை பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் தெற்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் ஊற்றின தீபத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு தரையில், உங்களுக்கு முன்னாடி ஒரு தரையில் ஒரு கருப்பு துணியை விரித்து அந்த கருப்பு துணியில் ஒரு மனித உருவ பாவை போல் பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் சம அளவில் எடுத்து பன்னீர் விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிரி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் உருவ பொம்மை போல் அந்த கருப்பு துணியில் செஞ்சுக்குங்க. உங்களுடைய எதிரி பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவப்பாவை போல் அந்த கருப்பு துணியில் செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு கருப்பு துணியில் அந்த பச்சரிசி மாவு வச்சு உருவப்பாவை போல் செஞ்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தை, இது எண் வடிவிலான எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த எந்திரத்துக்கு கீழே உங்களுடைய எதிரி பெயரையும் எழுதி அந்த எந்திரத்தை மஞ்சள் நீரால் கழுவி என்ன செஞ்சிருன்னா சுருட்டி எதிரியுடைய கையில் பதச்சு வச்சுருங்க. அதாவது மனித உருவப்பாவை செஞ்சு வச்சுப்பீங்களா, கை கால் எல்லாமே செய்வீங்க, அந்த உருவப்பாவையில் சொருகி வச்சுருங்க. சொருகி வச்சுட்டு உங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் செவ்வரளி பூவும் கருப்பு எள்ளும், சரிங்களா, செவ்வரளி பூவு, கருப்பு எள்ளு, பொரி, இந்த மூணையுமே ஒன்றா கொட்டி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. முட்டை எப்படிப்பட்ட முட்டையாக இருக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையில் அடைக்கி வச்சுருக்கணும். சரிங்களா? முட்டை பிடிச்சி முட்டையை அடைக்கி வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி உள்ளக்க கரு உருவாயிருக்கணும். அந்த மாதிரியான தருணத்தில் இருக்கக்கூடிய முட்டை தான் இதுக்கு முக்கியம். சரிங்களா?
அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த முட்டையில் சிகப்பு பேனாவால் இல்லைன்னா சிகப்பு கெச்சால் உங்களுடைய எதிரியுடைய பெயரை எழுதி எதிரிக்கு சகலமும் ஸ்தம்பைய அப்படிங்கிற வார்த்தை அப்படியே எழுதி அந்த முட்டையை அந்த பாவையுடைய வயிற்றுப்பகுதியில் அப்படியே மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா, செவ்வரளி பூவும் அந்த கலந்து வச்சுருப்பீங்களே, எள்ளு பொரியும் கலந்து வச்சுருப்பீங்களா, அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை எதிரியை நினச்சிக்கிட்டு சொல்லி அந்த பாவை மேலே போடணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும். இதே மாதிரி மொத்தம் 5008 அந்த மந்திரத்தை சொல்லி இது அந்த பாவை மேலே போட்டுறணும். இதை ஒரே நாள்லேயே செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ அமாவாசையில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அமாவாசை நாள்லேயே செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா? இந்த கொடுத்து முடிச்சுட்டு அதை அப்படியே அந்த கருப்பு துணியை வச்சு கட்டி அந்த அந்த முடிச்சு எல்லாத்தையும் பூஜை பண்ண அந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் எரிமேடையில் என்ன செஞ்சிடணும், பிதைச்சிட்டிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நான் 9 நாளுக்குள்ளாக என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா துன்பங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு பிரச்சனைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். 90 நாட்களுக்குள்ளாகவே அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையுமே அவன் இழந்து நடுத்தரில் நிற்க ஆரம்பித்தோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது அதர்வன பிரயோக முறை. சரிங்களா? திருப்பியும் சொல்கிறேன், உண்மையிலேயே எதிரினால் கஷ்டப்படக்கூடியவங்க இதை பண்ணலாம், தவறே கிடையாது. தப்பே செய்யாதவங்க மேலே இந்த பிரயோக முறையை பண்ணாதீங்க. சரிங்களா? அதே போல் இந்த பிரயோக முறைகள்லாம் மாந்திரீக விஷயங்களில் அனுபவம் இல்லாதவர்கள் தயவு செய்து யாரும் பண்ண வேணாம். இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிற மட்டும் செய்யுங்க. சரிங்களா? இல்லை வேறு யாருக்கேனும் இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணணும், எதிரிக்கு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ருத்ரகாளி மாந்திரீகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.